வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரிக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 கெமிஸ்ட்ரிக்கான அஃபிஷியல் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு பார்த்தோன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான எக்ஸாம் ஆஃப்வேலி நடக்க இருக்கு. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுரை மிதப்பு முறையில் குறைக்கும் காரணிகள் பயன்படுத்தும் அவசியம் யாது? பிற ஹாலஜன்களை காட்டிலும் புளூரின் அதிக வினைத்திறன் மிக்கது ஏன்? இணைத்திறன் பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் யாது? அடுத்து புரைதடுப்பான் எவ்வாறு கிருமி நாசினிகளிடம் வேறுபடுகிறது? முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு தருக. கார்புளமின் வினை யாது? மின்பகுளி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? அடுத்து பார்த்தோன்னா 6x3 18. இதில் இயற்பியல் பரப்பு கவர்ச்சிக்கும் வேதியியல் பரப்பு கவர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட்டு வான் ஆர்கல் முறையினை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு. புல தூய்மையாக்கல் முறையினை விவரி. சங்கிலி தொடராக்கம் நிகழ தேவையான நிபந்தனைகள் யாது? குறிப்பு வரைக. கார்பன் நேரோ குழாய்கள், சிலிக்கோன்கள், லேந்தனைடு ஆக்னைடுகள் வேறுபடுத்துக. வெர்னர் கருதுகோள்களை எழுதுக. பிசிசியின் அமைப்பை பொதுவித்திறன் கணக்கீடு. H2O2 எரிபொருள் மின்கலத்தின் எதிர்மின் முறையில் நிகழும் வினையினை எழுதுக. பின்வரும் மாற்றங்களை கூறுக. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈத்தரின் சுய ஆக்சினேற்றம் பற்றி கூறு. குளுக்கோஸ் பிரக்டோஸ் வேறுபடுத்துக. நுண்ணுயிரிகள் பற்றி விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைடிலிருந்து பின்வரும் சேர்மங்கள் எவ்வாறு தயாரிப்பாய்? அதே மாதிரி சின்சாயிக் அமிலம், சின்னமிக் அமிலம், பார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பினை விவரி. பலபடித்தான வினைவேக மாற்றி பரப்பு கவர் கொள்கையினை விவரி. இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்து 1 by 1 கொஷின் பேங்க் பார்க்கலாம். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்த்தோன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு கெமிஸ்ட்ரி காமன் ஆப்பிள் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு. அணைவு மாற்றியம் என்றால் என்ன? உதாரணம் தருக. அரிமானத்தை தடுக்க பயன்படும் பல்வேறு முறைகளை குறிப்பிடுக. ஃபீனாலை கண்டறிய உதவும் சோதனைகளை எழுதுக. எஃபிமர்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. போப்பாட் விதியினை உதாரணத்துடன் விளக்குக. நைலான் 66 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? சிலிக்கோன்களின் பயன்களை கூறுக. ஃப்ராங்கல் குறைபாடு விவரி. பிஹெச் பிஓஹெச் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை வருவி. வினைவேக மாற்றியின் நச்சு என்றால் என்ன? உதாரணம் தருக. பின்வரும் சேர்மங்களை எவ்வாறு தயாரிப்பாய்? பிக்ரிக் அமிலம், டிஎன்ஜி. அடுத்து பின்வருவற்றுள் ஒரு உதாரணம் தருக. மன அமைதிப்படுத்திகள், ஒவ்வாமை முறிவு, செயற்கை இனிப்பு சுவை உடுத்திகள். அடுத்து ஹார்மோன் மற்றும் விட்டமின்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு அட்டவணைப்படுத்துக. மின்காந்த பிரிப்பு முறையினை விவரி. கனிமக்கழிவு கசடு வரையறு. போராக்சின் பயன்களை குறிப்பிடு. குளிர்ந்த, நீர்ந்த மற்றும் அடர் NaOH வினை என்ன? இடைநிலை தனிமங்கள் அணைவு சேர்மங்கள் ஆகிறது ஏன்? லேந்தனைடு ஆக்னைடு ஒப்பிடுக. இணைதிறன் பிணைப்பு கொள்கை பின்வற்றை விளக்குக. பிசிசி படிகத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடு. மூலக்கூறு படிகம் என்றால் என்ன? உதாரணம் தருக. பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி. திரிந்து போதலின் பல்வேறு முறைகளை கூறுக. நாப்தலின் எவ்வாறு பெறுவாய்? நாப்தலின், சாலிசிலிக் அமிலம், பென்சின். மாற்று எஸ்டராக்கள் வினா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கன்னி சாரா வினை வழிமுறையினை விவரி. அடுத்து DNA RNAவின் வேறுபாடு கேட்டிருக்காங்க. அமில நீக்கிகள் என்றால் என்ன? இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நாளைக்கு ஆஃபேலிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேங்களோட கொஸ்டின் தான் எல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்த்தோன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு வேதியியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரைமிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. இடைநிலை ஹாலஜன் சேர்மங்களின் பண்புகளை கூறு. அணைவு மாற்றியம் என்றால் என்ன? முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி. அரிமானத்தை தடுக்கும் பல்வேறு முறைகளை குறிப்பிட. பீனாலை கண்டறிய உதவும் சோதனைகள். எபிமர்கள் என்றால் என்ன? சிலிக்கோன்களின் பயன்களை கூறுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா எரிக்கப்பட்ட படிகாரம் என்றால் என்ன? அயனி படிகங்கள் கடினமாகவும் உடையும் தன்மை பெற்றுள்ளது. நீரின் அயனி பெருக்கம் வரையறு. கோல்ட்ரஷா விதியினை கூறுக. எஸ்ட்ராக்கள் வினையினை எழுதுக. யூட்ரோபிகேஷன் என்றால் என்ன? பயன்கள் யாது? உணவு பதப்படுத்தல் என்றால் என்ன? D+ குளுக்கோஸோட அமைப்பு கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் தாதுக்கள் எவ்வாறு அடர்ப்பிக்கப்படுகிறது? சிலிக்கோனின் பயன்கள். நீரற்ற மாற்றியங்கள் என்றால் என்ன? வினைவேக மற்றும் மூலக்கூறு எண் வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிங்கம் வரைபடத்தின் 2 பயன்பாடுகள். தூய உலோகங்கள் அவைகளின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள். டைபோரானின் வடிவமைப்பு கேட்டிருக்காங்க. VP கொள்கையோட வரம்பு. ஷாட்கி குறைபாடு வரைக. அதே மாதிரி போலி முதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு. தாங்கல் கரைசல் என்றால் என்ன? டேனியல் மின்கல அமைப்பை விளக்குக. வேதி மற்றும் இயற்பியல் கவர்தலுக்கு இடையே உள்ள வேறுபாடு. பின்வரும் வினைக்காய் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. DNA RNA இடையே உள்ள ஏதேனும் 3 வேறுபாடு கேட்டிருக்காங்க. எதிர் உயிரிகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை, பி தொகுதி தனிமங்களின் முதல்நிலை தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கு காரணங்கள் யாவை, இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை பெற்றுள்ளது ஏன், அயனி படிகங்களில் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக, லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என ஒன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு, கிளிசராலை அக்ரிலினாக மாற்றுவாயா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈலியத்தின் பயன்கள் தருக, இரட்டை உப்புக்கள் அணைவு சேர்மங்களுக்குள்ள வேறுபாடு, மின்னார் சவுடு பரவல் என்றால் என்ன, போலி முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு, பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்க, மின்னார் பகுதியின் பாரடே விதியினை கூறுக, உணவு கூட்டுப் பொருட்களினால் உண்டாகும் நன்மைகள் ஏதேனும் 3ஐ கூறு, டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு இடையே உள்ள வேறுபாடு யாவை, ஓரினை ஈரினை மற்றும் மூவினை ஆல்கஹால் லூக்கஸ் சோதனையில் வேறுபடுத்துக, நுரைமதிப்பு முறை இணை விவரிக்கவும், மந்த இன விளைவு என்றால் என்ன, சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, லேந்தநாடு குறுக்கம் என்றால் என்ன, விளைவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா படிகப்புலமாக்கல் பிளப்பு என்றால் என்ன, ஷாட்கி மற்றும் பிரங்கல் குறைபாடு குறிப்பு வரைக, ஆஸ்வால் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை வருவி, வினைவேக மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள் யாவை, நேர்னசன் சமன்பாட்டை தருவி, வினைவேக மாற்றியின் சிறப்பியல்புகள் யாவை, ஆல்டால் குறுக்க வினையின் வழிமுறைகளை எழுதுக. சிறுகுறிப்பு கடுகு எண்ணெய் வினை, கேப்ரியல் தாலிமேட் தொகுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் கூட கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. கனிமம் தாது வேறுபாடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள் என்பவை, அயனி படிகங்களுடைய பண்புகள், வினையின் அரைவாழ்வு நேரம், உயர்த்தி என்றால் என்ன, ஸ்காட்டன் போமன் வினை, காட்டன் மேன் வினையினை விளக்குக, ஹீலியத்தின் பயன்களை தருக, லேந்தனைடு குறுக்கம் விளைவுகள், ஆஸ்வால் நீர்த்தல் விதியினை கூறி சமன்பாட்டை தருவி, பின்வரும் வினைக்கான வேக வினை, அதே மாதிரி கேப்ரியல் தாலிமைடு தொகுப்பு முறையில் அமீன்கள் எவ்வாறு தயாரிக்கலாம், ஹார்மோன்கள் மற்றும் விட்டமின்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு, மருந்து பொருட்கள் என்றால் என்ன, அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது, அடுத்து பார்த்தோன்னா அலுமினியத்தின் பயன்களை எழுதுக, பொட்டாஸ் படிகாரம் தயாரித்தல் மற்றும் பயன்களை தருக, மந்த இன விளைவு என்றால் என்ன, உலோக கலவை உருவாகும் அது கேட்டிருக்காங்க, நீரேற்ற மாற்றியங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, வெர்னர் கொள்கையின் வரம்புகள் யாவை, படிக திண்மங்களை படிக வடிமட்ட திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக, இடைநிலை சேர்மங்கள் உருவாதல் கொள்கையினை விளக்குக, டிண்டால் விளைவு என்றால் என்ன, லூவி அமிலங்கள் காரங்கள் என்றால் என்ன ஒன்றிற்கும் 2 எடுத்துக்காட்டு தருக, மின்னார் பகுத்தல் பற்றி பாரடே விதியினை கூறுக, மின்னார் பகுத்தல் பற்றிய பாரடே விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரோலின் தயாரித்தினை எழுது, ஆல்கஹாலின் நீர்த்தேக்க முறையில் எவ்வாறு ஈத்தர் தயாரிக்கப்படுகிறது, ஆல்டால் குறுக்க வினைக்கான வழிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் வரி, குளோரோபிக்ரின் என்பது யாது, அதன் தயாரித்தல் முறை மற்றும் பயன், அலனின் சொட்டர அயனி அமைப்பை விளக்குக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரிக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சுய ஒடுக்கம் கேட்டிருக்காங்க. மந்த இணை விளைவு, படிக புல பிரிப்பு ஆற்றல், அயனி படிகங்கள் கடினம் உடையும் தன்மை பெற்றிருக்க காரணம், ஒரு வேதிவினையின் அரைவாழ்வு காலம் என்றால் என்ன, கடுகு எண்ணெய் சோதனை, நொதிகள் வரையறை, சர்க்கரை பதிலிகள் என்றால் என்ன, சிலிக்கோனின் பயன்கள், ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி, வினைவேக மாற்றின் சிறப்பியல்புகள், ஃபீனால் ஆல்கஹாலிலிருந்து வேறுபடுத்தி அறியும் ஏதேனும் 3 சோதனை, கன்னிசாரா வினையின் வினை வழிமுறைகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு, தூய உலோகங்கள் அவர்களின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பல்வேறு படிநிலைகள், டைபோரானின் வடிவமைப்பு, புற வேற்றுமை வடிவமைப்பு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, லேந்தனைடு குறுக்கத்தின் விளைவுகள், இணைதிறன் பிறப்பு கொள்கையின் முக்கிய கருதுகோள்கள், பொருள்மைய கனச்சதுரம், நைலான் 66 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, குளுக்கோஸ் அமைப்பை விவரி, ஆல்டிகைடின் ஏதேனும் 3 சோதனைகள். ஸோ கண்டிப்பாக இதில் கூட கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.